இப்போ 2025 முடிய போகுது. சரிங்க. அதோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போச்சு? சில விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு, கெட்ட விஷயம் நடந்திருக்கு. அதோட இது நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த கணத்துல மகிழ்ச்சியா இருப்பேன். அடுத்த கணத்தை பத்தி யோசிக்க மாட்டேன். இந்த கணம் தான் மகிழ்ச்சி. எல்லா நாளுமே மகிழ்ச்சி தான். இதை தாண்டி ஒண்ணுமே பேச முடியாது தம்பி. அவ்வளவுதான். இதான் என்னுடைய பதில். புரிஞ்சதா? இப்போ 2026 வரப்போகுது. அதோட ரெசல்யூஷன் என்ன பண்ண போறீங்க? இந்த கணத்திலே மகிழ்ச்சி தான். எனக்கு அடுத்த கணம் மகிழ்ச்சி தான். அதனால 2026 ஆனந்தமா இருக்கும். அவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணுமே சொல்ல முடியாது. இவ்வளவுதான் பதில். அண்ணே இப்போ வந்து 2025 முடிய போகுது. அது வந்து உங்களுக்கு எப்படி போச்சு 2025? அதில் குட் ஆர் பேடு நிறையா இருக்குது உங்களுக்கு. அது சொந்தமாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எங்களுக்கு குட் இருக்கும், ஃபேல் இருக்கும். குட்னா எப்படின்னா நம்ம நண்பர்களோட சேர்ந்து சுற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் குட்டாக நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நண்பர்கள்லாம் வெளியே இருக்காங்க. 2026 நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து நல்லா சுற்றினாலும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வெளியூரில் இருக்காங்க எல்லாம். காலங்க வர காலங்க நம்ம கூட சேர்ந்து சுற்றி கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ 2025 உங்களுக்கு எப்படி போச்சு? 2025 செஞ்சுட்டு போயிடுச்சு. 2026 எப்படின்னு பார்ப்போம். 2026 ஏதோ ரெசல்யூஷன் எடுப்பாங்கல்ல? இருபத்தஞ்சு முடிய போகுது. இப்போ வந்து 2025 உங்களுக்கு எப்படி போச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ்? 2025 எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி முடிஞ்சுன்னு கூட தெரியல ப்ரோ. நான் வந்து டிஎன்பிசி இருக்குன்னு சொல்லலாம். 2026 மெயின்ஸ் பிப்ரவரியில் வருது. அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன்.